மாதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம முருகரை இவங்க தான் பெற்று எடுத்திருக்காங்க. அதனால கந்தா அப்படின்னா முருகரை குறிக்கிறனால ஸ்கந்த மாதா. சிவன் அவரோட தியானத்துல இருக்கப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அசுரர்கள் எல்லாம் தேவர்களை போட்டு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிவனால உருவாகிற ஒரு உயிரினால மட்டும்தான் இந்த அசுரர்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவனோட நெற்றிக்கண் வழியா வந்த ஒரு அக்னி விதைய சிவனும் பார்வதியும் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அண்ட் அதை கொண்டு போய் அக்னி தேவன் கிட்ட கொடுத்து இதை பத்திரமா பாத்துக்க சொல்லி கொடுக்குறாங்க. அக்னி தேவன் என்ன பண்றாருன்னா இந்த வெப்பத்தை தாங்க முடியாம பார்வதி தேவி கிட்டயே இந்த விதையை கொண்டு போய் கொடுக்குறாரு. அவங்களே ஒரு நீரா உருமாறி சரவணன் என்ற ஏரியில போய் அந்த விதையை பாதுகாக்கப்படுகிறது. அதாவது நம்ம முருக பெருமான 6 முகத்தோட பிறக்கிறாரு. ஸ்கந்த மாதா மடியில நம்ம கந்தர் உட்கார்ந்துட்டு இருக்கனால தான் ஸ்கந்த மாதா அப்படின்றும் சொல்லப்படுது. ஸ்கந்த மாதாக்கு உகந்த கலர் ஒயிட்.